வணக்கம். இன்றைய செய்திகள். கோவை மாவட்டம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் ஆகியவற்றை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் உதயகுமார் தலைமை வகித்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகமது பாகர் பேசுகையில், மத்திய பாசிச பாஜக அரசு மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தை அளித்தது மட்டுமின்றி தற்போது வாக்கு திருட்டிலும் ஈடுபட்டு அனைவரையும் ஏமாற்றிவிட்டது. இந்த அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் மாணவர் காங்கிரஸ் சார்பில் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும். மேலும் தேர்தல் ஆணையத்தையும் முற்றுகையிட உள்ளோம் என்றார். ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி, கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சக்திவேல், தொழிற்சங்க தலைவர் ராஜாமணி, மாமன்ற உறுப்பினர் நவீன்குமார், நிர்வாகிகள் சவுந்தரராஜன், இஸ்மாயில், அருண், பஷீர் உள்பட கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய மோடி அரசை கண்டிக்கின்றோம். பாஜக அரசை கண்டிக்கின்றோம். திருடாதே திருடாதே, மக்களின் ஓட்டை திருடாதே, மக்களின் ஜனநாயகத்தை திருடாதே, கொடுத்திடு கொடுத்திடு, SSC நிதியை, கல்வி நிதியை கொடுத்திடு. தமிழக மாணவர்களுக்கு வர வேண்டிய SS கல்வி நிதியை கொடுத்திடு, வர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்திடு. நவீன் மட்டும் பேசு. கோட்டையை விட்டு வெளியேறு, 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 கோட்டையை விட்டு வெளியேறு, வாக்கு திருடிய மோடியே, பதவி விலகு, பதவி விலகு. மாணவர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், 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 ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும், ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். மோடி அரசு பதவி விலகு, மோடி அரசு பதவி விலகு, வாக்கு திருடிய மோடியே, வாக்கு திருடிய மோடியே, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. கல்வி வளர்ச்சியை தடுக்க மறுக்கும், கல்வி வளர்ச்சியை தடுக்க மறுக்கும், பதவி விலகு, பதவி விலகு, வாக்கு திருடிய அமித்ஷாவே, பதவி விலகு, பதவி விலகு, இந்த படை போதுமா, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா. ஓட்டு திருடிய பாஜக மோடி அரசை, ஓட்டு திருடிய பாஜக மோடி அரசை, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. ஓட்டு திருடிய மோடி அரசை, ஓட்டு திருடிய மோடி அரசை, தேர்தல் ஆணையமே கடத்திடு, தேர்தல் ஆணையமே கடத்திடு. ஓட்டு திருடிய மோடி அரசை, ஓட்டு திருடிய மோடி அரசை, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. தமிழக மாணவர்களின் கல்வி நிதியை ஒரு பேனர் பிடிச்சான வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே, ஜிந்தாபாத். So, as you all know, today NSUI Tamil Nadu has protested in Coimbatore district under the leadership of State President Chinnathambi and Uday Kumar. We have bought a vote chori campaign where we are bringing awareness what the central government has cheated the people, cheated the youths of this country and has come to power. We have started from Coimbatore district, vote chor, gaddi chor. This is the campaign. We are going to bring it in the university level till district level. We will not let the BJP leaders step out of their house. From today, the people of Tamil Nadu, especially the youths of this state, have decided to bring a change, and we are very clear that the election commission has played a very big role being with the BJP government. By this campaign, we will make sure the coming days, the democracy is in danger. To protect that democracy, we are not going to fight politically. We are all going to join hands. All the youths have decided to
bring a change. In coming days, we'll fight and we'll wash this BJP government where people have not chosen them as the Prime Minister today. But unfortunately, they have cheated the people of this country and come to power. We'll make our leader Rahul Gandhi as the next Prime Minister by fighting this cause. தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக இன்று கோயம்புத்தூரில் மாபெரும் மாணவர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய பாஜக அரசாங்கமும் மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தி வரும் இந்த வாக்கு திருட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இதற்கு முன்பாக ஓட் சோரி என்ற கேம்பெயின் மூலமாக மாநில கல்லூரி, அனைத்து பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி அங்கே ஓட் சோரி கேம்பெயின் நடத்தி முடித்துவிட்டு இங்கே ஒருங்கிணைந்த மாணவர்களை ஒன்று திரட்டி இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வாக இந்த வாக்கு திருடிய மோடியை கண்டிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர், கல்வி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் அவர்களின் வீட்டை முற்றுகையிடுவோம் என்பதை கூறிக்கொண்டு தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி நிதியை தொடர்ந்து தர மறுத்து வரும் இந்த மோடியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.